ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஎன்எல் ரிப்போர்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கடந்த ஒரு 3-4 மாதமாக நான் போடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ்லலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதாவது வேறு வீடியோஸோட கமெண்ட்ஸ்லலாம் சும்மா டைப் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ பிஎன்எல் ரிப்போர்ட்டே போடல பெரிய லாஸ் பண்ணிட்டீங்களா, எங்ககிட்டேருந்து மறைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ரேண்டமான வீடியோஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லோரும். ரொம்ப இரிட்டேட்டிங்காக தாங்க இருந்துச்சு. ஸோ ஏன்னா நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னமோ நம்ம இந்த பிஎன்எல்லாம் மறைச்சி பெரிய ஸ்கேம் பண்ணுற மாதிரி தான் இவனுங்க ஏதோ கண்டுபிடிச்சி கிழிக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்மளோட பிஎன்எல் ரிப்போர்ட்ஸை மட்டுமே இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருந்த ஆளுங்களோட கமெண்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட மற்ற வீடியோஸ்லாம் அவங்களாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸ்லேயும் நான் என்னோடய ஜேர்னியை நான் அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருந்தேன். ஸோ என்னோடய பிஎன்எல் ரிப்போர்ட்டை நான் ரெகுலராக அப்டேட் பண்ணலனாலும் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன், எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதுவும் ஓவராலாக இந்த இயருக்கு ஒரு லாஸில் தான் இருக்கேன்னு ஏகப்பட்ட டைம் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படியும் இயர் எண்டில் நான் ரிப்போர்ட் போடுவேன். என்னோட கேபிட்டலே மொத்தமாக வாஷ் அவுட் ஆனாலும் இயர் எண்டில் நான் ரிப்போர்ட் போடுவேன் தைரியமாக அப்படின்னு ஏகப்பட்ட டைம் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோஸ்லையும் எதுவுமே பார்க்காம ஏதாவது நெகட்டிவாக கமெண்ட்டை போடணும்னு போட்டுடுறானுங்க. இதில் யாரெல்லாம் போடுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. நம்மளால் பாதிக்கப்பட்ட ஸ்கேமர்ஸ் ஆளுங்களை வச்சு போடுவானுங்க. இல்லாட்டி நம்ம மேலே வைத்தறிச்சலில் இருக்கிற ஆளுங்க சில பேர் போட்டுட்டு இருப்பானுங்க. ஸோ ஏதாவது பெரிய லெவலில் லாஸ் ஆகி அவன் நடுத்தரில் நிற்கணுமே, என்ன தான் ஆயிருக்கு அவன் அக்கௌண்ட்லன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஆர்வத்தில் கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட கண்டிப்பாக நான் என்ன தப்பு பண்ணேன், ஸோ ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு டீட்டெயில்டாக ஒரு லேர்னிங் வீடியோ போடுவேன் எல்லாருக்கும். எதையும் உங்ககிட்ட இருந்துலாம் மறைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா யூடியூபர்ஸும் ஸ்கேமர்ஸும் ஏன் பிஎன்எல் ரிப்போர்ட்டே காட்ட மாட்டாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ஒரு 80% ஆஃப் த யூடியூபர்ஸ் லிட்ரலி அவங்க ட்ரேடே பண்ண மாட்டாங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 20% ஆஃப் த பீப்புள் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் காட்டாமல் இருக்கிறதுக்கு ரீசன் நம்ம லாஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சனா நம்ம கோர்ஸில் யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்களே. ஸோ அதனால் நம்ம லாஸஸை காட்ட வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால தாங்க அவங்க பயப்படுறாங்க. ஸோ ஆனால் நான் அப்படி பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி நான் போடுற வீடியோஸை பார்த்தே எவனுமே என் கோர்ஸை ஜாயினே பண்ண மாட்டான். ஸோ எல்லா வீடியோஸ்லேயும் நம்ம மார்க்கெட்டை பற்றின ரியாலிட்டியை திருப்பி எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன் அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே எந்த இன்ஃப்ளூயன்சரும் இந்த அளவுக்கு மக்களை டிமோட்டிவேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரேடிங் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ஸோ அந்த வீடியோஸை பார்த்தே எவனுமே என்னோடய கோர்ஸ் பெருசாக ஜாயின் பண்ணுறதே கிடையாது. ஸோ மாதத்துக்கு ஒருத்தங்களோ 2 மாதத்துக்கு ஒருத்தங்களோ தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கோன்னு தெரிஞ்சு ஸோ அதனாலேயே நம்ம கோர்ஸில் நிறைய பேர் ஜாயின் பண்ண யோசிக்க தான் செய்வாங்க. ஸோ நான் ப்ராஃபிட்டை காமிச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்குலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏன்னா இவன் ரொம்ப கஷ்டங்கிறான்னு சொல்லி எவனுமே வரமாட்டானுங்க. ஸோ அதனால தான் நான் ப்ராஃபிட்டை காமிச்சாதான் நீங்கள் வருவீங்க, இல்லாட்டி வரமாட்டீங்க அப்படின்லாம் நான் பயப்படவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு ரீசன் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம எத்தனை வருஷமாக சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்னு ரெகுலராக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வருஷம் மட்டும்தான் இந்த சென்செக்ஸில் ஒரு பெரிய அடி வந்ததுலேருந்து தான் நான் டோட்டலி எனக்குள்ளே நிறைய சைக்காலஜிக்கலி ஒரு இம்பேக்ட் ஸோ ட்ரேடிங்கும் ஒழுங்காக ஆக்டிவாக பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு லாஸில் இருக்கேன். ஆனாலும் பரவாயில்லைங்க. ஸோ நம்ம கடந்த 3 வருஷத்தில் பண்ண லாஸில் இது ஜஸ்ட் ஒரு 10 to 15% ஆஃப் த லாஸ் தாங்க இருக்கும். ஸோ இந்த வருஷம் நம்ம லாஸ் பண்ணியிருக்கிறது. அதனால் நான் கெரியரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் தான் ஆல்ரெடி இருக்கேன். உங்களில் நிறைய பேர்த்துக்கு நம்மளோட ஜேர்னி சுத்தமாக தெரியாது. ஸோ ரேண்டமாக 1-2 வீடியோஸ் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸை எல்லோரும் ரெகுலராக பார்க்குறவங்க மட்டுமே கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குங்க. ஸோ அரைக்குறையாக மாதத்துக்கு ஒரு வீடியோ 2 மாதத்துக்கு ஒரு வீடியோன்னு பார்த்தவங்கலாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்குலாம் அதை மறைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதனால் பெரிய சிபிஐ மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கும் இதில் ஏகப்பட்ட பேர் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் அனுப்பிச்சு வெரிஃபைட் பிஎன்எல்லாம் கேட்டுட்ருப்பானுங்க. ஸோ அவனுங்களாம் யாருமே என் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண வர மாட்டானுங்க, நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி வைத்தறிச்சல் பிடிச்சவங்களும் ஸ்கேமர்ஸோட அல்ல கைகளும் தான் இந்த மாதிரி பிங் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ நான் ஏதோ கொடுக்காம ஏமாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ நான் கேட்ட எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சிருக்கேன். அனுப்பிச்சதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே வராதுங்க. ஸோ அதுலேயே தெரியும். ஸோ அவனுங்களாம் சும்மா
நம்ம கேட்டோன்னா கொடுக்குறோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்து போலீஸ் மாதிரிலாம் ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்களே, ரொம்ப கஷ்டப்படுறானுங்களே, சரி நம்மளே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி வந்து போட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி பல வீடியோஸில் சொல்லியிருந்தேன் டிசம்பர் எண்டில் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு. ஸோ ஆனாலும் இப்போ நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேங்க, ஒரு புது அக்கௌண்ட்டில். அதனால் இனி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவேனான்னு தெரில. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தோட மொத்த பிஎன்எல் வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அந்த ஆப்ஷன் பையிங் மட்டும் பண்ணுற அந்த அக்கௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு அப்புறம் காட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ் தாங்க. ஒரு 2 to 3 lakhs கேபிட்டல் மட்டும் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணுற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதுக்கு மேலே அந்த அக்கௌண்ட்டில் காசு போடவும் மாட்டேன். ஸோ இதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து போடுறேங்க. ஸோ 20th மேலே தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவில், என்ன மாதிரி பிளானில் இருக்கேன் அப்படின்னு. அதனால தான் இந்த அக்கௌண்ட்டுக்கு கடைசியாக இப்போவே பிஎன்எல் காமிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். January 1 to இப்போ November 8 நேற்று வரை எடுத்திருக்கேங்க. ஓவராலாக 91,000 வந்து லாஸில் இருக்குங்க. ஸோ அதில் சார்ஜஸ் மட்டுமே 3.25 லட்சம் பக்கம் இருக்குது. ஸோ 4.2 lakhs பக்கம் வந்து லாஸ் வந்து இருக்குது இந்த ஹோல் இயருக்கு. ஸோ இதை தாங்க நான் சொன்னேன், லாஸ்ட் 3 இயர்ஸில் ஒரு 30 to 40 lakhs அது மினிமம் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நான் கால்குலேட்லாம் பண்ணல. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 10% தான் நம்மளோட மொத்த ப்ராஃபிட்டில். ஸோ அதாவது கேரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 10% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் தான் வைப் அவுட் ஆயிருக்கும். பட் ஸ்டில் சைக்காலஜிக்கலி நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துச்சுங்க இந்த லாஸ்னால். ஸோ கான்ஃபிடென்ஸ் வந்து கம்மியாகி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. ஸோ அது வந்து இந்த லாஸ்னால் இல்லை, சென்செக்ஸில் ஆச்சுங்க. சென்செக்ஸில் February 2 வந்து ஆச்சு. ஸோ இங்கே பாருங்கள் 6,20,000 ரூபா வந்து ஆச்சுங்க. அந்த லாஸ்னால எனக்கு சைக்காலஜிக்கலி நிறைய இம்பேக்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ ஏன்னா செல்லிங்கே நீ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து வந்துருச்சுங்க. அப்போ இருந்தே நான் வந்து செல்லிங்கை விட்டு பையிங்குள்ளே வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஆனால் அந்த டிரான்சிஷன் வந்து கொண்டு வர்றதுக்கு இத்தனை நாள் வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ 7-8 மாதமாக ட்ரை பண்ணி இப்போ தாங்க கடைசியாக முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அப்படி உடனே ஃபுல்லாக ஆப்ஷன் செல்லிங்லேருந்து பையிங் வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ நார்மலாக உங்களுக்குலாம் அது வந்து புரிய சான்ஸ் இல்லை. ஸோ 25 lakhs 50 lakhs கேபிட்டலுக்குலாம் மேலே ஹேண்டில் பண்ண ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நல்லா தெரியும். ஸோ அப்படி உடனே ஆப்ஷன் பையிங்குள்ளே வரவே முடியாது கம்ப்ளீட்டாக. ஸோ எவனும் அப்படி கடைசி வரவே மாட்டான். ஸோ ஆனால் நான் இப்போ சில பல ரீசன்ஸ்க்காக வர ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த லாஸுக்காக மட்டும் நான் செல்லிங்கை குவிட் பண்ணணும்னு நினைக்கலங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு 20% தான். ஸோ இன்னும் 80% வேறு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. நான் இந்த லாஸ் ஆன அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேங்க. ஸோ இந்த வருஷத்தில் பெருசாக ப்ராஃபிட்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து இருக்கிற லாஸை ரெக்கவர் பண்ணி பிரேக் ஈவனுக்கு கொண்டு வந்தாலே போதும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ இங்கேருந்து என்னோடய கேபிட்டலை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேங்க. 75 lakhs to 80 lakhs வந்து இருந்துச்சு. ஆனால் டோட்டலி அப்படியே கம்மி பண்ணி 5 to 10 lakhs பக்கம் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு மேலே நான் ட்ரேடே பண்ணலை. ஸோ 5 to 10 lakhs தான் யூஸ் பண்ணேன்னா அந்த பெரிய லாஸை செல்லிங்கில் அப்படியே ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு தான் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சின்ன கேபிட்டலில் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக டீசெண்டாக ரெக்கவர் பண்ணிட்டே வந்தேங்க. ஸோ ஜூன் பக்கம் ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் வந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் தாங்க திருப்பி புதுசாக ஃபியூச்சர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி தேவையில்லாமல் கொஞ்சம் ப்ராஃபிட்ஸும் பண்ணேன், லாஸும் பண்ணேன். ஓவராலாக கொஞ்சம் பிரேக் ஈவன் பக்கம் தான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் சார்ஜஸ் மட்டும் பயங்கரமாக தீட்டிட்டாங்க. ஸோ அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இல்லைனா இன்னும் டீசெண்டாக கொஞ்சம் பிரேக் ஈவன் பக்கமே இருந்திருக்கும். ஸோ ஆனால் நான் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ட்ரேட் வந்து ரெகுலராக பண்ணல. ஸோ இந்த கடந்த 3 மாதத்தில் லிட்ரலி பாதி நாள் பக்கம் தாங்க ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த நவம்பர்லாம் பாருங்கள் இன்னும் ஒரு நாளும் ட்ரேடே பண்ணல. ஸோ இந்த கடந்த 3 மாதத்தில் ஃபியூச்சர்ஸ் வச்சு ஒரு டெஸ்டிங் பண்ணதுலேயே சார்ஜஸே ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த சார்ஜஸ் மட்டுமே 2 lakhs பக்கம் வந்து வந்துருச்சுங்க. ஸோ அதனால தான் இப்போ செம்ம எரிச்சலாக இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மறந்துட்டேங்க இப்போதைக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 3 லட்சத்தில் 1.5 லட்சம் வந்து எஸ்டிடி மட்டுமே வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு எஸ்டிடி வந்து எதுக்கு வந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லிட்ரலி எல்லாமே கடைசி 3 மாதத்துலேருந்து வந்தது மட்டும்தான் இந்த 1.5 லட்சம் இருக்கும். இந்த எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜஸும் அதனால தாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இதெல்லாம் அவ்வளோ ஹையாக இருக்கும். ஆனாலும் பரவாயில்லைங்க, இனி வந்து கண்டிப்பாக இதை வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% பக்கம் டிசிப்ளின் வந்து வந்துருச்சு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னா இல்லையான்னு தான் லைட்டாக எனக்கு டவுட்டாக இருக்குது. சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேங்க. ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி செட் பண்ணி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து
நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. இத்தனை வருஷமாக நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாமல் ரேண்டமாக என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ண போகிறேன். அது ஏன் அப்படின்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனாலும் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் ஒன்ஸ் அகைன் நான் அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஸோ மறைக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. லூஸு மாதிரி வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ மற்றவங்ககிட்டலாம் போய் நீங்கள் என்ன கமெண்ட்ஸில் கேட்டாலும் நெக்ஸ்ட் செகண்டே அதை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்படிலாம் பண்ணாமல் ரொம்ப ஜென்வினாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யார் என்ன கேட்டாலும் நான் வந்து ஓப்பனாக பதில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ ஹேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு தாங்க இருப்பேன். மற்ற பொட்டைங்க மாதிரிலாம் கமெண்ட்ஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு போக மாட்டேன். ஸோ இந்த மாதிரி இவன் இருக்கானே அப்படிங்கிறதுனால சும்மா ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அதுக்கு தான் நான் வந்து இதை சொல்ல வரேன். நம்ம யார், இவனோட ஹிஸ்ட்ரி என்ன, இவன் எந்த மாதிரி இங்கே வந்து ஒரு புரட்சி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க. ஸோ அதனால தாங்க திருப்பியும் சொல்கிறேன், ஆடிக்கு ஒரு டைம் அமாவாசைக்கு ஒரு டைம்னு ரேராக என்றைக்காவது நம்ம வீடியோவை பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா ரொம்ப உண்மையாக இருந்தேன்னா பயங்கரமாக கோவம் வருங்க. ஸோ நான் கமெண்ட்ஸ்லேயே நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷாலாம் பேசிடுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். உங்களில் நிறைய பேர்த்துக்கு மேபி அந்த ஃபீலிங் வந்து புரியாமல் இருக்கலாம். ஏன்னா உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் வந்து புரியும். உங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும்னா என்ன தேவையில்லாமல் வந்து நோண்டிட்டு இருக்காதீங்க. ஸோ அப்போ நோண்டிட்டு இருக்கவங்கலாம் யார் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட இந்த ஹோல் இயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா, இல்லை லாஸில் இருக்கீங்களா, இல்லை ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவன் பக்கம் இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். லாஸில் இருக்கும் எப்படிடா சொல்கிறது அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட சேனலில் நான் மட்டும் இல்லைங்க, ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லாருமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இந்த கம்யூனிட்டி வந்து கொண்டு போகணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ உங்களோட பிஎன்எல்லை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.